வாரத்துக்கு ஒரு தடவை நாங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் போயிட்டு புதன்கிழமையில போய் வாங்கிட்டு வந்துடுவோம். ஏன்னா புதன்கிழமை எங்கள் ஊரில் சந்தையும் நடக்கும், டெய்லி நடக்கிற மார்க்கெட்டும் நடக்கும். விவசாயம் பண்ணுறவங்களே நேரடியாக வந்து பொருள்லாம் காய்கறிலாம் விற்பாங்க. அதனால வந்து அது மாதிரி போய் வாங்கிக்குவோம். இன்னைக்கு அது மாதிரி என்னென்ன காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தோன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து நல்லா இன்னும் பழுக்கல, தார்லேருந்து கேட்டோன்னே ஒரு சீப்பு கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்தோம். 2 தான் வாங்கினோம். இது ஒரு கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அடுத்தது தேங்காய் வாங்கிட்டு வந்தோம். 3 தேங்காய் வாங்கியிருக்கேன். எங்கள் வீட்டில் தென்னை மரம் 2 தென்னை மரம் இருக்குது. ஆனால் அதுலேருந்து வந்து காய் வந்து எப்பயாவது தான் கிடைக்கும். ஏன்னா இளநியாக இருக்கும்போதே குரங்கு வந்து எல்லாத்தையும் பறித்து சாப்பிட்ரும். இது கோஸ் வந்து ஒரு 3/4 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். பாவக்காய் ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்தேன். இது வந்து நாட்டுக்காயின்னு சொன்னாங்க. இது எப்போவுமே எல்லா சீசன்லையும் கிடைக்காது, குறிப்பிட்ட சீசனில் தான் கிடைக்கும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இது 1/4 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து குடமிளகாவும் 1/4 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். தம்பி வந்து எல்லா காயும் சாப்பிட மாட்டான். அவனுக்கு இந்த கோஸு, கேரட்டு, குடமிளகாலாம் போட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடுவான். அதனால வந்து இதெல்லாம் எப்பயும் தவறாத வாங்கிடுறது. அடுத்ததாக கேரட் வாங்கியிருக்கோம். இதுவும் ஒரு 1/4 கிலோ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். நல்லா இது வந்து நல்லா வெள்ளையா இருந்துச்சு, அதனால இது ஒரு தண்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து இந்த பீன்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து சாதா பீன்ஸோட கொடி பீன்ஸோட இது நல்லா இருக்கு. இது வந்து நல்லா சாஃப்டா இருக்க மாதிரி இருக்கு. இது வந்து அதனால இது வந்து வாரம் எப்பயுமே வந்து இந்த பீன்ஸு, இந்த கேரட்டு, கோஸு, குடமிளகா இதெல்லாம் வந்து எங்கள் பையனுக்காக வாங்கிடுவேன். அது வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லா லஞ்சுக்கு ஒழுங்காக சாப்பிட்டு வந்துடுவான். அதனால் வந்து இது 4த்தையும் தவறாத நான் வாங்கிக்கிறது. அடுத்தது இது கொத்தரங்காய் 1/4 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து கத்திரிக்காய். இந்த ஊர் பக்கம் இந்த கத்திரிக்காய் வந்து ஃபேமஸ்ஸு, நல்லாயிருக்கும் இது. அதனால் இந்த கத்திரிக்காய் 1/4 கிலோ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா 1/2 கிலோலாம் வாங்குறது இல்லை, தேவைன்னா மட்டும் அதிகமாகுது. வேணும் நம்ம கூட போய் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் அதிகமாக வச்சு அடைக்க வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிறது. இது வந்து வெண்டைக்காய் மட்டும் 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். இது வந்து தக்காளி 1 கிலோ வாங்கியிருக்கேன். இது வந்து வெங்காயம், பல்லாரி வெங்காயம் வந்து 2 கிலோ வாங்கியிருக்கேன். இது வந்து பச்சை மிளகா இது குட்டி குட்டியாக இருக்க மிளகாய். இது வந்து புல்லட் மிளகான்னு சொல்கிறாங்க. இது புல்லட் மாதிரி இருக்குது பொழுது. ஆனால் இது வந்து சரின்னு இது 10 ரூபாய்க்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏற்கனவே வீடியோ போட்டப்போ நிறைய பேர் வந்து இந்த காயோட விலையும் சொன்னால் நல்லாயிருக்கும், உங்கள் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் எவ்வளோ காய் விலை வித்தியாசம்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து இதோட விலையெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போடுறேன். அடுத்தது வந்து கூடவே இந்த காயெல்லாம் வாங்கிட்டு கூடவே எப்போ போனாலும் இந்த மாதிரி இந்த வெங்காய வேஸ்ட்டெலாம் வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா சொல்லிட்டு நம்ம மாடி தோட்டத்துக்கு மண் கலவையோட கலக்குவேன், இல்லை மல்ச்சிங் மாதிரி போடுவேன். இப்போ வந்து மல்ச்சிங் போடுறதால மண் கலவை கலக்கும்போது இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இது போன வாரம் வாங்கின வெங்காயம். இதை எடுத்து நான் வந்து இதில் இப்போ மாற்றிக்கிறேன். புது வெங்காயத்தை எடுத்து இதில் வச்சுக்கலாம். அடுத்த நாள் காலையிலே சமைக்கணுன்றதுக்காக முதல் நாள் சாயங்காலமே என்ன பண்ணுவேன்னு சொன்னால், சமையலுக்கு வேணுன்ற வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் உரித்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன். வெங்காயம் உரிக்கும் போது தண்ணியில் போட்டு உரிச்சா, வெங்காயம் பூண்டு இது 2த்தையுமே தண்ணியில் போட்டு உரிக்கும் போது நமக்கு வந்து இந்த வெங்காயத்தில் காயம் படாமல் ஈஸியாக செத்த நேரத்தில் உரிச்சிடலாம்.